உறவுகளுக்கு வணக்கம். திருநம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு அக்டோபர் 8ஆம் தேதி, நவராத்திரி விரதம் 6ஆம் நாள், லட்சுமி பூஜை கடைசி நாள். இன்றைக்கி காலை பூஜை 9 மணிக்கு முதலே செய்து முடிச்சிடணும். ஏனெண்டா 9 மணிக்கு பிறகு யமகண்டம் தொடங்குறதால, அது மட்டும் இல்லாமல் காளி கோயிலுக்கு நாங்கள் போக இருக்கிறதால எல்லா வேலைகளையும் நேரத்துக்கே செய்ய தொடங்கிட்டோம். வழமை போல் தர்சவியை பூவெல்லாம் வச்சு ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி தீபாராதனை முடிஞ்சதும் தேவாரமெல்லாம் பாடினாங்க. அப்பா அம்மா பெல்லாம் நம்ம சேருளி தப்பேப்பனே கலனே அருமை குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரவ குருசாகர் பரபிரம்ம தஸ்மசி குருவே நாவ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நல்லா படிப்பு தாங்க, எல்லாரையும் காப்பாத்துங்க. நல்லா சோத்த தாங்க, எல்லாரையும் காப்பாத்துங்க. இன்றைக்கி காலையில் பூஜைக்கு நைவேத்தியமாக அவள் தான் செய்து வச்சேன். அவசரமாக கோயிலுக்கும் போகணுமென்று வலிக்கிட்டதுனால வேறு எந்த பிரசாதமும் செய்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. அதனால் அவளை செய்து வச்சுட்டேன். பூஜையெல்லாம் முடிஞ்சதும் பிள்ளைகளுக்கு பிரசாதத்தை கொடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு கோயிலுக்கு வந்துட்டேன். கோயிலுக்கு போனதும் அபிஷேகம் பூஜை எல்லாத்தையும் பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். தசவி எங்கே போனாலும் அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகளை பழக்கம் பிடிச்சி விளையாட தொடங்கிடுவாள். அதே மாதிரி தான் அங்கே ஒரு குட்டி பாபாவை பார்த்து அவங்களோட சேர்ந்து விளையாட வலிக்கிட்டாங்க. 2 பேரும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. பிறகு கொஞ்சம் நேரத்தால் கோயிலேருந்து வலிக்கிட்டேன். நேற்று ஃபோனில் தசவிக்கு மான் வீடியோ ஒன்று காட்டிகிட்டு இருந்தேன். அது பார்த்ததுலேருந்து மான் வேணுமென்று அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க, மானை பார்க்கணுமென்று சொல்லி. அதனால் கோயிலில் இருந்து அப்படியே மான் பார்க்குக்கு போயிட்டு 2 பேரையும் விளையாட விட்டோம். 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே நிறைய மானெல்லாம் இருந்தது. குட்டி மான், பெரிய மானெல்லாம் நிறைய இருந்தது. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. வா பார்த்தீங்களா, ஒன்றும் செய்யலை, அது ஒன்றும் செய்யாது. தொடங்க. பார்த்தீங்களா, நிறைய மான், இவ்வளோ மான் நிற்கிது பார்த்தீங்களா. இதான் மான் பார், ஆசையாக இருக்கா? அவங்களோட சேர்ந்து நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கொஞ்ச நேரம் அங்கேயே விளையாடிட்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு வீட்டை வலிக்கிட்டு வந்துட்டேன். பின்னேற பூஜைக்கு பச்சை பயிறு சுண்டல் நைவேத்தியமாக செய்து வச்சு பூஜையை நல்லபடியாக முடிச்சிட்டோம். இன்னுமே எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பூஜையில் சந்திப்போம். பாய் பாய்.